படத்துல நாயகியா நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகளை அம்மா கதாபாத்திரத்துல நடிக்க வைப்பேன்னு எச்சரிக்கை விடுக்கிறாரு ஒரு நடிகர். அவர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி ஃபிலிமில் சோலோ ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டபுள் ஆக்ஷன் வேஷத்தில் நடிச்சிருக்கேன். மியூசிக் நான் தான் பண்ணியிருக்கேன். டைரக்டர் பை ராஜா ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு. ப்ரொடியூஸ் பை சக்திவேல் சார், அவரும் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. படத்தில் 2 ஹீரோயின் அத்வைதா, லீமா. இந்த பிரேம்ஜி கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து ஐன்ஸ்டைன் உடைய ஃபேனாக இருப்பார். சயின்டிஸ்ட் பிரேம்ஜியாக இருப்பார். இந்த இன்னொரு பிரேம்ஜி பார்த்திங்கன்னா வந்து 1950s இருக்கிற பாகவதர், ஜெமினி கணேசன் அந்த ஸ்டைலில் அந்த லுக்கில் இருப்பார். ஸோ இவங்க 2 பேருக்கு நடக்கிற ஃபன்னான விஷயங்கள் தான் வச்சு நிறையா காமெடி சீன்ஸ் நிறையா போயிட்டுருக்கோம். டேரக்டர் நிறைய ஹீரோயின்ஸ் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. சும்மா புது ஹீரோயின்ஸோ இல்லை ஒரு படம் 2 படம் நடித்த ஹீரோயின்ஸ் சில பேரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸும் அவங்களும் ஓகேலாம் சொல்லியிருந்தாங்க அந்த டைமில். அப்புறம் யார் ஹீரோன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு பிரேம்ஜி ஹீரோனா நடிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜகா வாங்கிட்டாங்க ஹீரோயின்ஸில். அவங்களாம் யார் என்னன்னு டேரக்டர் என்கிட்ட லிஸ்ட்டு சொல்லிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் மார்க் போட்டு வச்சுட்டேன். நான் ஃப்யூச்சரில் நான் வந்து பெரிய ஹீரோ ஆன அப்புறம் என்னோடய அம்மா கேரக்டர்லாம் அவங்களுக்கு தருவேன். நான் எங்கள் அக்கா கேரக்டர், அம்மா கேரக்டர்லாம் அந்த 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 பொண்ணு அவங்க போட்டுருங்க அப்படின்னு வந்து அவங்கள நடிக்க வைப்பேன். இது மைண்டில் வச்சுருக்கேன். யார் என்னன்னு தெரியும். ஃப்யூச்சரில் உங்களுக்கே தெரியும் என்னோடய அம்மா கேரக்டர் நடிக்கும் போது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு. இப்போ நாங்கள் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சேர்ந்து பார்ட்டி, டிஸ்கோ, கிளப்பிங் அப்படிலாம் போவோம். அதனால தான் எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல கல்யாணத்துக்கு. அதனால தான் இன்னும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் அண்ணன் கேங்கு ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது பிரேம்ஜிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இந்த வருஷம். இல்லை அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், நைட்டெல்லாம் ஊர் சுற்றுறான், நம்மளால் முடியல, அதனால் அவனையும் வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அது எப்போது என்னன்னு தெரியல.